ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு மார்ச் 21 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து வீட்ல எல்லாருமே வந்து ஃபங்க்ஷனுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க. கீழே வந்து நிவின், குமரன் அவங்கலாம் வந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ பார்த்து நிவினோட குமரனோட அம்மா வந்துடுறாங்க. வந்தோடனே எல்லாரும் உள்ள வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டோன்னே, உங்களை தான் அத்தை தேடிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ யமுனா வர வாங்கத்த அப்படின்னோடனே, இப்போ பாரு எப்படி வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறான்னு சொல்லிட்டு, என்னை கூப்பிடாம கல்யாணம் பண்ணிக்கிட்டவ தானே நீ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறமா காவேரி வந்து, ஐயோ அத்தை, நீ உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கனோடனே, நான் உங்க அப்பா கூட பிறந்தது தண்ணி ஊத்துறதுக்கு மட்டும்தானே, அதுக்கு மட்டும்தானடி என்னை தேடுவீங்கன்னு சொல்லிட்டு அவங்க திட்ட ஆரம்பிக்கிறாங்க. பாட்டி நான் சொன்னேன்ல, அத்தை வந்தோன்னே இப்படிதான் சொல்லணும், எப்படி நான் சொன்ன மாதிரியே பேசுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே ஜாலியா பேசிட்டு இருக்கிறாங்க. கீழே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குமரன் வந்து குமரனும் நிவினும் அப்பதான் வர்றாங்க. அவங்க அம்மா வந்து இங்க பேசிட்டு இருக்கும்போது தான் வர்றாங்க. வந்தோனே, "என்னடா ரயில்வே ஸ்டேஷனுக்கு நீயே வருவன்னு பார்த்தா, ஆட்டோவ அனுப்பிவுட்டுருக்க. அவ்வளோதான் பாசம் உனக்குன்னோனே." "ஏன் அம்மா இங்க இவ்வளோ வேலைய நான் தானே பார்க்கணுன்னோனே, நீ பார்க்காம வேற யார் பார்ப்பா?" அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு பேசிட்டே இருக்கிறாங்க. அப்புறமா வந்து இதுதான் யமுனாவோட வீட்டுக்காரர் சொல்லிட்டு சாரதா அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. இந்த மாரி இருக்கும்போது கீழ போயி வெத்தல வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ கீழ குமரன் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்போ கரெக்ட்டா தாத்தாவும், பாட்டியும் வர்றாங்க. இப்ப தாத்தா, பாட்டி வந்தோனே குமரனும், சாரதாவும் அப்ப கீழ நிக்கிறாங்க. அப்ப வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. "என்னம்மா கூப்பிடாமயே வந்திருக்கோம்னு நினைக்கிறீங்களான்னே?" "இல்ல, இல்ல அப்படிலாம் நினைக்கல. வாங்க விஷயம் விஷயம் கேள்விப்பட்டு வந்திருக்கீங்கல்ல. ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. வாங்கன்னு" சொல்லி சாரதா வந்து மேல கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போகும்போது சாந்தி இருக்கிறாங்க. இப்ப சாந்தி வந்து "என்ன தெரியுதா? அவளுக்கு தாலி பிரிச்சு கோக்கும்போது நான் வந்தேன்ல" அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டு எல்லாருமா பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது காவேரி மட்டும் அமைதியா இருந்தோனே, சாந்தி இப்ப காவேரிய திட்டுறாங்க. "என்னடி உங்க வீட்ல இருந்து ஆள் வந்திருக்காங்க. வாங்கன்னு கூப்பிட மாட்டியா? உன் புருஷன் என்ன வரவே இல்ல. ஏன் எல்லாரும் இப்படி முழிச்சுட்டே நிக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கேள்வி கேட்டுட்டே இருக்கிறாங்க. இப்ப குமரன் "நீ வாம்மா, நீ வாம்மான்னு" சொல்லி புடிச்சு இழுத்துட்டு போறாரு. இங்க பார்த்தா விஜய் வந்து செமையா ரெடியாகி வர்றாரு. அப்ப மாமியும் அந்த கீழ இருக்க ஹவுஸ் ஓனரும் கேட்குறாங்க. "என்னடா மாப்பிள்ளை மாரி ரெடியாகி வந்திருக்கனோனே." "மாப்பிள்ளையா? என்ன பார்த்தா தாய் மாமா மாரி இல்லையா? ஊர் பக்கம்னா இப்படிதானே இருப்பாங்க." அப்படின்னோனே, "ஆமா, ஆமான்னோனே." "ஆனா உன்ன அவங்க வீட்ல கூப்பிட்டுருக்கவே மாட்டாங்களே! நீ எங்க ரெடி ஆயிருக்கன்னோனே." "கூப்பிடாட்டி என்ன? இருங்க எனக்கு ஒரு வேலை இருக்குது வந்துடுறேன்னு" சொல்லிட்டு விஜய் வெளியில போயிடுறாரு. இப்ப தாத்தா, பாட்டி வந்து இங்க பேசிட்டு இருக்கும்போது காவேரி கிட்ட வந்து சொல்றாங்க, "நீ எப்பவுமே எங்க வீட்டு பொண்ணுதாம்மா" அப்படின்னோனே, இப்ப நர்மதாக்கு வந்து கிஃப்ட் எல்லாம் குடுத்து ஆசீர்வாதம் பண்றாங்க. சாரதா வந்து, "நீங்க தண்ணிலாம் ஊத்துன பிறகு போங்கன்னு" சொல்லி சொல்றாங்க. இப்ப காவேரி எங்க வீட்டு பொண்ணு அப்படின்னோனே, சாரதா என்ன சொல்றாங்கன்னா, "இல்லப்பா அது இல்ல நீங்க அந்த மாரி நினைக்காதீங்க. எப்பவுமே அவ உங்க வீட்டு பொண்ணு இல்ல. உங்க உங்க பேரனுக்கு குடுத்துட்டு நான் ரொம்ப இது பண்ணிட்டு இருக்கேன். அவர் இங்க வந்து பண்ற அழிச்சாட்டியம் வேற தாங்க முடியல" அப்படின்னு. இப்ப தாத்தா என்ன சொல்றாருன்னா, "நீ என்னதான் சொன்னாலும் நீ கண்டிப்பா என் பேரன ஒரு நாள் புரிஞ்சுக்குவம்மா. அவன் வந்து ஒரு குழந்தை மாதிரி. அவன் வந்து பண்றது எல்லாமே குழந்தைத்தனமா தான் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு புரியாம. கண்டிப்பா நீ அதையும் நீ ஒரு நாள் புரிஞ்சுக்குவ. ஏன்னா இவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சது அந்த கடவுள். அவர் போட்ட முடிச்ச யாராலும் இது பண்ண முடியாது. அதனால காவேரி தான் என்னைக்கா இருந்தாலும் எங்க வீட்டு பொண்ணு. அவளுக்காக அந்த வீட்டு வந்து என்னைக்குமே காத்திருக்கும்" அப்படிங்கிற மாரி தாத்தா சொல்றாரு. காவேரி அப்படியே நின்னுட்டே இருக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.